கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் நடத்தணும் ஆண்டவரே, எங்களை கொண்டு எங்கள் குடும்பங்களை நடத்தணும் ஆண்டவரே, எங்கள் தெருவில் எங்களை கொண்டு நடத்தணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு பின்னால ஏராளமான ஆத்துமாக்கள் வரும்படியாக ஆண்டவரே ஒரு பலத்தை எழுப்புதலுக்குள்ளாக இந்த நாளில் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் ஆண்டவரே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் சொல்றது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இனி உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அதிக நேரம் உட்கார்ந்துருக்கணும் ஆண்டவரே. எழுப்புதல் வர வரைக்கும் நாங்கள் உட்கார்ந்துருக்கணும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே இங்கே பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கனத்த எழுப்புதல், அப்போஸ்தலர் கால எழுப்புதல் ஆண்டவரே வரப்போறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐக்கியத்தை கொண்டு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் ஊழியம் தீவிரமாக தீவிரமாக வரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே. ஆமென். நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது. இந்த இடத்துல உள்ளே உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவர் நம்மளை கொண்டு பயங்கரமான காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யார் ஒரு பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு 120 பேர் மேலே நீ ஒரு பரிசுத்த ஆவியை ஊற்றி அவங்கள பலனுடைய செய்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ சாதாரண ஒரு மனுஷன் போல பூமியில் லாந்தக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக பெரிய வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய மகிமை இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாராவது ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார். எல்லாம் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் அதிலேறம் வந்து உட்கார எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நாங்கள் இவ்வளவு நாள் ஓடுனது கொஞ்சம் தான் ஆண்டவரே. இனி ரொம்ப நேரம் இப்படி சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லி உட்காருவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் காணாது. ஹல்லேலூயா. இன்னும் எல்லாம் வாங்கி சொல்லுவோம் ஹல்லேலூயா. எருசலேமை விட்டு என்ன செய்யாங்க? ஆண்டவரே கட்டளையிட்டார். ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க? காத்துருங்க. அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் எசேக்கியெல்லாம் பார்த்தா நீங்கள் சாரமற்ற சாந்தை என்ன செய்தீங்க? பூசிதீங்க. என்ன சாந்து? சாரம் இல்லாத சாந்தெல்லாம் பொத்து பொத்துன்னு என்ன செய்யும்? விழும். அப்போ நம்ம நீங்கள் நானும் சாரமாக என்ன செய்யணும்? இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா சிமெண்ட்டு நல்லா அடித்து ஒன்று டப்புன்னு போய் ஒட்டணும் ஜோரில். சத்தமாக தான் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் நிறைய நேரம் எசேக்கியேலில் நான் படிச்சிருக்கேன். நீங்கள் சாரமற்ற சாந்தை என்ன செய்யுங்க? பூசிறீங்க. நான் சொல்லாத காரியத்தை நடந்ததுன்னு சொல்லி என்ன செய்வீங்க? சொல்லிடுங்க. நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அப்படிம்பாரு. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவ சமூகத்தில் ஒரு ஆள்கிட்ட பேசினாலும் நம்ம பயபக்தியோடு என்ன செய்யணும்? ஆண்டவர் தந்திருக்காரா இந்த வார்த்தை? ஆண்டவர் தந்தாரா? இதை சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம், அந்த காரியத்தை செய்யலாமா? ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா.
சும்மா வாய் பேச்சிலெல்லாம் ஒன்றும் ஆண்டவர் கணக்கு வைக்க மாட்டார். சத்தமாக தான் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் சரக்கு இருக்கான்னு பார்ப்பார் நம்மகிட்ட. சத்தமாக தான் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், நான் அவனை தெரிந்து கொண்டேனே, இவங்ககிட்ட கொஞ்சம் சரக்கு இருக்கா அப்படின்னு. அந்த ஆட்களாம் ரொம்ப நம்மளை விட உலக ஆளுக்க ரொம்ப ஞானமாக என்ன செய்யுது இருக்குது. இந்த காலம் அப்படி மாறிப்போச்சு. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் அவங்களையும் நம்ம அடிக்கணும்னா நம்ம எவ்வளோ ஒரு பலம் நமக்குள்ள வேணும். சத்தமாக தான் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், நம்ம ரொம்ப பலத்தோடு நம்ம ஊழியம் செய்யும்போது கர்த்தர் நம்ம நல்லா என்ன செய்வார், அவர் நடத்துவார். அல்லேலூயா, நல்லா நடத்துவார். நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்வார், தருவார். அவர்கள் எல்லாரும் ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி வேளையில் எங்கே போயாச்சு? ஆமென், ஆலயத்துக்கு என்னதாச்சு போயாச்சு. வேலையே மாறி போச்சு. ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் ஜோயல் சொன்ன, 7 மணி 7 ஆகிட்டு இன்னும் பெறவிடாமல் இருக்கலாங்க அப்படின்னாங்க. நான் கூடாரத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் இன்னும் பெறவிடாமல் இருக்கலாங்க அப்படின்னாங்க. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த அன்றைக்கி மிஷினை ஒரு வெட்டி துறப்படாது துணியை அந்த அன்றைக்கி பரப்பிட்டு சத்தமாக தான் சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் கைதட்டி கத்திர மையப்படுத்துங்க, உற்சாகமாக எல்லாம் கைதட்டுங்க. ஆமென் ஆமென் ஆமென். நீங்களும் நானும் எழுப்புதலுக்காக என்ன செய்யணும், நிற்கணும். அதில் சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து காத்திருக்கும்போது கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் என்ன செய்வார், அவர் செய்வார். அல்லேலூயா. ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு என்ன செய்தாங்க போனாங்க. அதான் நானும் பரமிட்ட வரும்போது ஐயாட்ட சொல்லிட்டு வந்தேன், ஐயா நானும் காட்டு ஜெபத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், கூட்டணும். இன்றைக்கி ஜெபாரியில் நடந்த ஜெபத்தை பார்த்தா சாதாரணமாக ஜெபம் பண்ணால் ஒரு காரியமும் என்ன செய்யாது. எங்கே போகணும், காட்டுக்கு போய் நல்லா நடந்து அந்நிய பாஷை பேசினா தான். சத்தமாக தான் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், சும்மாலாம் பைபிள் எழுதிட்டு போனோம்னா நம்மளை செய்வாங்க, ரேசை பண்ணிட்டு விட்டுருவாங்க. நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஐக்கிய சகோதரர்கள்லாம் ஆண்கள் காடுகளில் போய் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. பெண்கள்லாம் எங்கேருந்து ஜெபிக்கணும், வீட்டில் இருக்கணும். வீட்டில் என்ன செய்யணும், இருந்து நல்லா ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார், அவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எழுப்புதல் ஜெபிக்க ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நல்லா என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் கை வைத்து சொல்லுங்கள் அல்லேலூயா. அவங்கெல்லாம் காடுகளில் போய் நல்ல ஒரு சைக்கிள்னாலும் வாங்கி வச்சுக்கிட்டு எங்கே போனோம், காட்டுக்கு. நானும் ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன், பழைய சைக்கிள். வண்டி இருக்க தான் செய்யுது, ஆனாலும் பக்கத்தில் தானே போகிறன்னு ஒரு வண்டி என்னதாச்சு போன வாரம் வாங்கி வச்சுட்டேன். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், நல்லா போய் ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார், செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வார். நீங்கள் நான் பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்காக நிற்கலாம். ஆண்டவரே அவரை பிரஸ்தாபடுகிற நீங்கள் அமெரிக்கா இருக்குது ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை நம்பி இருக்கிறார். அதான் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுங்க, 22. எசேக்கியேல் எடுத்துக்கிடுங்க. சுவரை அடைக்கவும் திறப்பிலே நிற்கவும். ஆமாம், அந்த வசனத்தை 22 எசேக்கியேல் 22 அந்த வசனம் வாசிங்க. நான் தேசத்தை திறப்பிலே சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் என்ன செய்யலை, காங்கலை. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கி அமெரிக்கா இருக்கால் ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் படித்தோம் பாருங்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் என்ன செய்யலை, காங்கலை. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம வேலையே இந்த வேலை தான் இருக்கணும். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், நம்ம நல்ல ஆண்கள்லாம் நல்ல காடுகளில் போய் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் இன்னும் பெரிய எழுப்புதலை கர்த்தர் என்ன செய்வார். அண்ணன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் நம்ம நேரங்களை நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் எழுப்புதலை தருவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னைக்கு சென்னையிலலாம் 10-11 சென்ட் வந்திருக்குன்னா சாமானியம் கிடையாது. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னைக்கு 11 சென்ட் இனம் தெரியாத ஆட்க. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அன்றைக்கி சகோதரிலாம் சொல்கிறாங்க, ஐயா என் முதலாளிட்ட நான் நேர்மையாக கேட்டால் லீவு என்ன செய்ய மாட்டாங்க, இன்றைக்கி தரமாட்டாங்க. என் உடம்பு சுகமில்லைன்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன், லீவு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்காங்க. சத்தமாக சொல்லுங்கள். அப்படியே சாட்சியில் சொல்லுவாங்க. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய ஆர்வம் என்னென்னா கூட்டத்துக்கு எப்படியாவது என்ன செய்யணும், வந்துடணும். வேலை பெருசு இல்லை, எங்கே வந்துடணும், இங்கே வந்து 2 வார்த்தை சொல்லி ஜோம் பண்ணால் தான் இந்த மாதம் முழுவதும் அவங்க வாழ்க்கை என்ன செய்யுமா உடம்பு. இதுக்கிடையில் ஒரு மகா வச்சுருக்காங்க, அவள் இருதயத்தில் ஹார்ட் பிரச்சனை இருக்குது, அவள் திடீர்னு நின்றுமா இருதயம். பிறகு அந்த அன்றைக்கி இந்த பைபிள் அது புறமச ஆள் தான் அந்த பைபிளை வச்சு அந்த எண்ணெயை தொட்டு போடுமா, 2 ஜோம் ஆயிடுவான். சத்தமாக தான் சொல்லுங்கள் அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், இப்படிலாம் இன்றைக்கி விசுவாசத்தோடு அநேகரை கர்த்தர் என்ன செய்யிருக்கிறாரு, எழுப்பியிருக்கிறார். அப்போ இந்த எழுப்புதலுக்கு நீங்கள் நானும் நல்ல தீவிரமாக என்ன செய்யணும், ஓடும்போது கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இன்றிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இருட்டெலாம் நமக்கு எப்படி ஆயிடணும் சொல்லுங்கள், பகலாயிரும். நம்ம தாய் தப்புன்னு சொல்லுவாங்க, எல்லாம் இருட்டுக்குள்ளே போகாதம்பாங்க, அவங்களுக்கு இருட்டு தான், நமக்கு என்னது சொல்லுங்கள்.
எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் பெண்கள் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், பரமையா அம்மாவெல்லாம் ஆண்டவரை எஸ்டேட்டில் பழகி கொண்டிருக்காரு. இங்கே நல்லா என்ன செய்யணும், ஓடணும். சும்மா கால் வலிக்கு கை வலிக்குன்னு என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ பொம்பளை கடன் அடைச்சிட்டு கிடக்காங்க. கடன் என்ன செய்தாங்க, எத்தனையோ பொம்பளைகள் இன்றைக்கி கடன் அடைக்காங்க, வாரந்தோறும் இப்போ அடைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை தந்திருக்காரு அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல சொகுசான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்காரு. எத்தனையோ பேருக்குலாம் சிலாக்கியம் என்ன செய்யுது, அவருக்கு 5 வட்டிக்காரனுக்கு ரூபா கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்மளை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. வாரந்தோறும் 5 வட்டிக்காரங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க, அநேகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளெல்லாம் எழுப்புதல் ஜெபத்தில் கொண்டு வந்து இந்த நாளில் அந்த அளவுக்கு நம்மளை என்ன செய்யலை, அன்று விடவே இல்லை. கொஞ்சம் கடன் இருந்தாலும் ஜெபம் பண்ணுதோம், அது சீக்கிரம் என்ன செய்யுது, இடம்படுது. ஆனால் நீங்கள் நான் அமெரிக்கா இருக்க லாகாது. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அமெரிக்கா இருக்க லாகாது. ஆண்டவரே ஜெபம் கூடட்டும். ஆண்டவரே எழுப்புதல் ஜெபத்தில் ஆண்கள்லாம் என்ன செய்யணும், நல்லா என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த காலங்களில் கடைசி நாட்களில் தீவிரமான வேலைகள் என்ன செய்யணும், நடக்கணும். எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் அல்லேலூயா. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களை எவ்வளவாக நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறீர். எங்கள் எந்த வேதனையும் எங்களுக்கு இல்லை. ஆண்டவரே எங்களை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே சாமி நாங்கள் மெதுவாக நடக்கக்கூடாதாப்பா. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உலக மனுஷன் போல் நான் தவிச்சுக்கிட்டு நடக்கக்கூடாதாப்பா. இரவெல்லாம் எங்களுக்கு பகலாக தெரியணும். ஆண்டவரே இயேசுவே உலகம் உள்ள ஆட்கள் அப்படி தான் சொல்லும், இன்றைக்கி இருட்டு நீ போவாதன்னு சொல்லும். நமக்கு இது பெரிய பவர்னு சொல்லி நம்ம வரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு எழுப்புதலுக்கு எனக்கு ஒரு பெரிய பவர் ஆண்டவரே, நான் ஓடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் ஆண்டவர் நல்லா ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் இன்னும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகரை பயந்து போயிருக்கிறாங்க, அவங்க பயங்களெல்லாம் அந்த நாளில் மாறி போகும்படியாக, இரவும் பகலாக மாறும்படியாக ஆண்டவரே நாங்கள் இரவும் பகலும் ஆண்டவரே ஓயாமல் ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே நீங்கள் அமெரிக்கர்